ஹாய்! நீங்களும் என்ன மாதிரி ஒரு மூவி லவரா? த்ரில்லர் மூவிஸ்னால் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்குமா? அண்ட் வீக்கெண்டில் மினிமம் 2 மூவிஸாவது பார்க்கணுன்னு டூ டூ லிஸ்ட்டில் நீங்கள் வச்சுருக்கீங்களா? அப்போ நான் உங்ககிட்ட தாங்க பேசணும். ஸோ இன்றைக்கி ஓடிடியில் ரிலீஸ் ஆன கோலம் அப்படிங்கிற மலையாள மூவி நான் பார்த்துருந்தேன். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட செம்ம மூவிங்க, அமேசிங், எக்ஸ்ட்ராடினரி, இது நீங்கள் பார்க்கலன்னா யூ ஆர் கோயிங் டு மிஸ் சம்திங் அப்படிலாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. பட் ஒரு டீசெண்டான மூவி பார்க்கணும், 2 ஹவர்ஸ் மூவி முடிஞ்சதுக்கப்புறமா ஏன்டா நம்ம 2 ஹவர்ஸை வேஸ்ட் பண்ணோன்னு ரெக்ரெட் பண்ணாமல் ஒரு மூவி பார்க்கணுமா, அப்போ தாராளமாக நீங்கள் இது வந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆஃபீஸில் நடக்கிற ஒரு டெத், அதை சுற்றி ரிவால்வ் ஆகிற சீக்வென்சஸ், அதை வச்சு தான் அந்த மூவி. ஃபஸ்ட்டு நடக்கும்போது ஒரு நார்மல் டெத் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி ஒரு ஆங்கிளில் வந்து கொண்டு போவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆஃபீஸ் பற்றி நான் சொல்கிறேன். நம்மெல்லாம் வந்துட்டு நம்மளோட மூவிஸில் காமிக்கிற மாதிரி ஆஃபீஸ் கிடையாது. எடுத்தோன்னு பயங்கர எக்ஸாஜுரேஷனாக அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஆஃபீஸ், ரொம்ப ரியலிஸ்டிக்கான பீப்புள் வச்சு காமிக்கிற ஆஃபீஸ், எதுவுமே எக்ஸ்ட்ரா இல்லாமல், எதுவுமே தேவையில்லாமல் படத்துக்குன்னு வந்துட்டு ஆட்-ஆன்ஸ் பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸ் செட்டப் வந்து பண்ணியிருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கா, நம்ம குட்டி பிள்ளைங்களில் மூவிஸ்லலாம் வந்துட்டு லைக் காலேஜஸ், யூனிவர்சிட்டிஸ் காமிக்கிறது பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் எல்லாம் காமிக்கிறது பார்த்துட்டு நாளைக்கே காலேஜ்க்கு படிக்க போகணும், நாளை கழிச்சு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகணுன்னுலாம் நம்ம வந்து ஆசைப்பட்டிருக்கோம். அண்ட் போனதுக்கப்புறமா தான் ரியாலிட்டி என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும், நம்மளை எந்த அளவுக்கு ஆசை காமிச்சு ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக்காக போகிற மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து எனக்கு கனெக்ட் ஆச்சு. அண்ட் இந்த மூவியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்துட்டு ஸ்க்ரீன் ப்ளே. எந்த சீன்ஸுமே வந்துட்டு இது ஏன் இந்த சீன் வச்சாங்க, இந்த சீனை கட் பண்ணியிருந்துருக்கலாமே, லைக் அந்த மாதிரி இல்லாமல் நல்ல சீக்வன்ஸாக நல்ல ஒரு நரேஷன் வந்து கொண்டு போயிருப்பாங்க. ஏன்னா இப்போ நம்மளோட மூவிஸ்லலாம் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே செம சொதப்பலாக இருக்கும். அண்ட் ஒரு படத்துலேருந்து ஒரு 10-15 நிமிஷம் தூக்குனா கூட நம்மளுக்கு வந்து அது ஒரு இது எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு தான் நமக்கு வந்து நிறைய இடத்துல ஃபீல் ஆயிருக்கும் இல்லை. அண்ட் இவங்களோட கேரக்டர் இந்த படத்தில், இவங்களோட ரோல் இதில் தேவையே இல்லை அப்படிங்கிறது மாதிரி தோணும். அண்ட் நிறைய ரேண்டமான சீன்ஸ் எல்லாம் புகுத்து லைக் முந்தின சீன்ஸ்க்கும் அடுத்ததுக்கும் சம்மந்தமே இல்லாமல் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சீனே இல்லாமல் ரொம்ப நல்லா வந்துட்டு நல்ல ஒரு ஃப்ளோவில் இந்த மூவியை கொண்டு போயிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த மூவியில் ஒரு 20 கேரக்டர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கேரக்டர்ஸுமே வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க. அண்ட் எல்லாமே படம் முடியும் போது நம்மளுக்கு நல்ல ரெஜிஸ்டர் ஆகுது, லைக் ரேண்டமாக வந்துட்டு போகிற மாதிரி இல்லாமல் எல்லாருமே எல்லாரோட ஃபேஸஸும் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி இதில் இருக்கும். அண்ட் இந்த படத்தோட ஹீரோ, அதாவது லீடாக பண்ணியிருக்கிறவங்க வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் மாதிரி எனக்கு கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. அது ஏன்னா அவங்களோட ப்ரீவியஸ் மூவியும் நான் வந்து பார்த்துருக்கேன். மைக்குன்னு சொல்லிட்டு 2022 ஒரு மூவி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஃபேஸில் வந்துட்டு எக்ஸ்ப்ரெஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ நமக்கு நவரசத்தில் ஒரு 5-6 ரசமாவது அடிச்சு விட்டா தானே நமக்கு வந்துட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். இவங்க வந்து ரொம்ப எமோஷன்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அவங்க வந்து நல்லா பண்ணுறாங்களா நல்லா பண்ணலையாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே நம்ம படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. எனக்கு இது உங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரில. ஸோ போக போக அவங்க வந்து பெட்டர் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை தவிர எல்லாரோட ரோல்ஸுமே ரொம்ப நல்லா ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. அண்ட் யூஸ்வலாக த்ரில்லர் மூவிஸ் நிறைய பார்க்குறவங்களுக்கு தெரியும், அடுத்தது இது தானே, ஸோ இவங்க தானே, அந்த மாதிரி இது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கெஸ் பண்ணிவிடுவோம் ஈஸியாக. ஆனால் இதில் அப்படி இல்லாமல் நம்மளால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியாமல் நல்லபடியாக இது மூவியை வந்து கொண்டு போயிருப்பாங்க. அண்ட் யூஸ்வலாகவே த்ரில்லருக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்கும்ல, ஒரு 2 பேர் மேலே வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட ஃபோக்கஸை கொண்டு போவாங்க, அவங்க தான் பண்ணியிருப்பாங்கங்கிற மாதிரி நம்மளுக்கு நிறைய ஹிண்ட் கொடுப்பாங்க. பட் எண்டில் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு ஆள் வந்து பண்ணியிருப்பாங்க, ரைட்? அந்த மாதிரிலாம் எந்த ஒரு சீனுமே இல்லை. யார் மேலேயும் அந்த மாதிரி நமக்கு ஃபோக்கஸ் கொண்டு போகாமல், ஸோ ரொம்ப நீட்டாக எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஸோ இதுதான் வந்துட்டு நான் ஃபீல் பண்ணேன். கண்டிப்பாக வந்துட்டு ஒரு டீசென்ட் வாட்சபிள் மூவி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இது தாராளமாக பார்க்கலாம். அண்ட் நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் எந்த மாதிரி இருந்தது, உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்ததா, என்ன எப்படிங்கிறது எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ டேக் கேர் எவ்ரி ஒன், பை பாய், ஹாப்பி வீக்கெண்ட்.